அனைத்து சகோதர சகோதரிகளுக்கு அன்பான வணக்கம். இதே பகுதியில நான் வேட்பாளராக வந்து தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டேன். அப்போ இந்த பகுதியில பயங்கர வெயில், அவ்வளோ கொடும் வெயில்லையும் தேர்தல் பணி செய்து களப்பணியாற்றிட்ட பாட்டாளி தோழர்களுக்கும் கூட்டணி கட்சியை சேர்ந்த நம்முடைய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக சகோதரர்களுக்கும் சகோதரிகளுக்கும் மற்றும் பாரதிய ஜனதா கட்சி என்று எல்லாரும் அவ்வளோ பெரிய களப்பணியாற்றி இந்த வெற்றிக்கு நீங்கள்லாம் தான் உறுதுணையா இருந்தீங்க. உங்களுக்கு என் மனமார்ந்த நன்றி. அதை விட முக்கியமா தேர்தல் நாளன்றைக்கு அத்தனை பேரும் ஆண்கள் பெண்கள் அனைவரும் போய் மாம்பழம் சின்னத்தில் வாக்களித்து என்னை வெற்றி பெற வைத்த உங்கள் அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த வாக்காளர் பெருமக்கள் கொள்ளும் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய அனைத்து சகோதர சகோதரிகள் எவ்வளவு பாசத்தோட அன்போட மாம்பழம் சின்னத்தில் வாக்களித்து என்னை வெற்றி பெற வைத்தீர்கள். உங்களுக்கு வேலை செய்திட, உங்களுக்கு பணி செய்திட, உங்களுக்கு வந்து நீங்க செய்யறத நீங்க என்ன நினைக்கிறீங்க? ரோடு போடணும், பஸ் விடணும், இதால நம்ம கோரிக்கை என்ன? ஒரு நல்ல ரோடு இருக்கணும், ஒரு பஸ் வசதி, பேருந்து வசதி இருக்கணும், நல்ல சாலை வசதி இருக்கணும், பசங்க படிக்கிறதுக்கு ஒரு நல்ல பள்ளிக்கூடம், அவர்கள் படித்த பின்பு வேலைக்கு போகணும்னா அதுக்கு ஒரு நல்ல கௌரவமான வேலை, இதையெல்லாம் உருவாக்கி தர வேண்டும் என்பதற்காக தான் நம்ம இந்த எலெக்ஷன்லயே நம்ம போட்டி போடுறோம். இதையெல்லாம் செய்வதற்கு தருமபுரி மாவட்டத்துக்கு நிரந்தர பிரச்சனை தண்ணீர் பிரச்சனை. தண்ணீர் பிரச்சனைக்கு நம்ம தமிழ்நாடு அரசு கிட்டயும் பேசணும், டெல்லியிலயும் பேசணும். இதெல்லாம் செய்தாதான் அதெல்லாம் வரும். தண்ணீர்னா சாதா விஷயம் இல்லை, அதுக்கு நிறைய முயற்சி எடுக்க வேண்டிய விஷயம். அந்த முயற்சியெல்லாம் எடுக்கிறதுக்கு தயாரா இருக்கிறேன். அதுக்கு அந்த வேலையை செய்வதற்கு எனக்கு நீங்க வாய்ப்பு அளிச்சிருக்கிறீங்க. உங்களுக்கு தான் நான் முதல் நன்றி சொல்றேன். ஏன்னா இதெல்லாம் செய்யணும்னா நமக்கு வாய்ப்பு கிடைக்கணும். அந்த வாய்ப்பை அளித்த உங்களுக்கெல்லாம் என்னுடைய மனமார்ந்த நன்றி. கண்டிப்பாக இந்த தண்ணீர் கொண்டு வருவதற்கும் நேற்றே பாத்தீங்கன்னா சிப்காட்ல போயிட்டு பசங்க வேலைக்கு என்ன உத்தரவாதம், என்ன செஞ்சிருக்கிறாங்க, என்ன அதுல முன் பண்ணி செய்திருக்கிறாங்க, ரோடு போட்டிருக்காங்களா, கரண்ட் வசதி கொடுத்துருக்காங்களா, தண்ணி வசதி கொடுத்துருக்காங்களா, இதெல்லாம் இருந்தா தானே தொழிற்சாலை வரும். எதுவுமே இல்லைன்னா தொழிற்சாலை எல்லாம் கொண்டு வருவாங்களா? இதெல்லாம் செய்திருக்கிறாங்களா? நேற்றே ஆய்வு செய்துட்டு நிறைய விஷயங்கள்லாம் அவங்க தேவைப்படுது. அதையெல்லாம் நம்மளால சட்டமன்றத்தையும் பேச முடியும், போயிட்டு மந்திரிங்க இவங்க கிட்டலாம் பேசி கொண்டு வர முடியும். அதற்கான முயற்சியில நேற்றே தொடங்கிட்டோம். உங்களுடைய மற்ற பிரச்சனைகள்லாம் நீங்க இன்னைக்கு மனுவா கொடுத்துருக்கீங்க. எல்லாரும் ஒரு பேப்பர்ல இதெல்லாம் வேணும் அது வேணும்ன்ற கோரிக்கை மனு கொடுத்துருக்கீங்க. அதெல்லாம் ஃபைல் பண்ணிட்டு எதெல்லாம் முதல்ல முடியுமோ அதை முன்னாடி செய்திடும். எதெல்லாம் உடனடியாக தேவை, உடனடியாக அதை செய்ய முடியும், அதையெல்லாம் கண்டிப்பாக நம்ம செய்து கொடுப்போம். இந்த முயற்சி தொடர்ந்து செய்வோம் என்று கூறிக்கொண்டு எனக்கு வாய்ப்பளித்த, என்மேல் இத்தனை பாசம் வைத்த அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் எனக்கு வாய்ப்பு வழங்கிய உங்களுக்கு என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்.